எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லாங் ஃப்ராகு, ஷார்ட் ஃப்ராகு, மேக்ஸி, இந்த அம்பர்லா கட்டிங் சுடிதார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதை நம்ம மடித்து நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சாலும் செல்ஃபில் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த நெட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் மடித்து வச்சாலும் அது பர்ஃபெக்டாக அப்படியே இருக்காது, கிளஞ்சி விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இடத்த அடைக்காமல் ஒரு தடவை மடித்து வச்ச அந்த ட்ரெஸ்ஸு கிளஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஃப்ராக்கு பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஃப்ராகாக இருக்குது. இதை நான் என்ன தான் மடித்து வச்சாலும் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, கிளஞ்சிட்டே இருக்கும், இடத்தையும் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ அந்த ஃப்ராகை நல்லா ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே மட்டும் ஒரு தனியாக ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை மட்டும் உள்ளே போட்டுட்டு சைடில் இருக்கிற அந்த கயிறு ரெண்டையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம எப்போதும் எப்படி வந்து அந்த ஃப்ராகெல்லாம் மடிப்போமோ அதே மாதிரி மடித்து வச்சுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையுமே வந்து கரெக்டாக பார்த்து அது மாதிரி நேராக வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைடு உள்ளதையும் எடுத்து வச்சிடலாம். ரெண்டு சைடுமே வச்சிட்டிங்கன்னா நீல வாக்கில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மடி மட்டும் மேலே மடிச்சுக்கிட்டு, இப்போ அடியில் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து வச்ச இடத்துல கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அந்த இடத்துல 2 லேயர் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மடித்து வச்சுருக்கத உள்ளே அப்படி செட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படி கவர் ஆயிரும். இதை வந்து நம்ம செல்ஃபில் வைக்கும் போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு கிளஞ்சி போகாமல் இருக்கும், அதே சமயம் செல்ஃபில் இடத்த அடைக்காமல் இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் மடித்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தான் அதை வந்து நீங்கள் அசைச்சிட்டே இருந்தாலும் அது கிளையாமல் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் நெட்டு உள்ள ட்ரெஸ்லையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அடுத்ததாக எடுத்திருக்க ஃப்ராக் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாங் ஃப்ராக் தான் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இதை வந்து மடிச்சுக்கலாம். மேலே இருக்கிற அந்த பாடி பார்ட்டை உள்ளே வச்சுட்டு நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த நாடா இருக்குல்ல, அந்த கயிறு நம்ம கட்டுறது இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அதை கரெக்டாக ஒரே சரிசமமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்பவே கனமாக இருக்கும், அதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் மடித்த மாதிரி மடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி நல்லா சுருட்டிகிட்டே வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக சுருட்டிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும். ரொம்ப பெருசாக நீங்கள் மடித்த வாக்கில் வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக வச்சு டைட்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த கயிறு, இந்த கயிறை வச்சு ஒரு நாட் போட போகிறோம். நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் 2 நாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது அவராது, அப்படியே இருக்கும், இடத்த அடைக்காமல் இருக்கும். அடுத்ததாக அதே மாதிரி இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கத அந்த கயிறை மட்டும் தனியாக வச்சுருக்கோம். இப்போ கீழே இருந்தும் நம்ம மேலே வந்து மடிச்சுக்கலாம். நமக்கு எப்படி மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரியும் மடிச்சுட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் டைம் மேலேருந்து கீழே மடித்து காமிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். வந்துட்டிங்கன்னா இப்போ இந்த கயிறுமே வந்து நம்ம கட்டுறதுக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா செல்ஃபில் இடத்த அடைக்காமல் இருக்கும். அதே சமயம் நம்ம அப்படி கிளையாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் மடித்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே லாங் டைம் இதே போஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.